வணக்கம் ஓவியா. துபாயிலிருந்து சென்னை வரும் விமானத்தில் பெருமளவு கடத்தல் தங்கம் வருவதாக கடத்தலில் விமானத்தில் வரும் விமான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் துபாயில் இருந்து சென்னை வரும் எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகள் அனைவரும் விமானத்தை விட்டு கீழே இறங்கி சென்றனர். இதையடுத்து விமானத்தில் ஏர் கோச்சஸ் பணியில் உள்ள பெண்கள், ஆண்கள் ஆகியோரும் கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் 2 ஆண் ஏர் கோச்சஸ்கள் மீது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களை நிறுத்தி விசாரித்தனர். அதோடு அந்த விமானியின் கேப்டனிடம் சுங்க அதிகாரிகள் முறைப்படி அனுமதி பெற்ற பின்பு அந்த 2 ஆண் ஏர் கோச்சஸ்களையும் சுங்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அவர்களை முழுமையாக பரிசோதனை செய்தனர். அவர்களின் உடலில் இடுப்பு, மார்பு உள்ளிட்ட இடங்களில் பெரிய அளவில் ஒட்டக்கூடிய வெல்க்ரோ ஸ்டிக்கர் பேண்டுகளை ஒட்டியிருந்தனர். அதை பிரித்து பார்த்தபோது வெள்ளை காகிதத்தில் 10 பார்சல்கள் இருந்தன. அப்ப அந்த பார்சல்களில் தங்க பேசுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தங்க பேசுகளை எடுத்து சுத்தம் செய்த போது மொத்தம் 9 கிலோ 460 கிராம் சுத்தமான 24 கேரட் தங்கம் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அவர்களை இருவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய போது இதே விமானத்தில் பயணம் செய்து வந்து பயணி ஒருவர் துபாயில் இவர்களிடம் விமானம் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பு கொடுத்ததாகவும் இந்த தங்க பேசுகளை இவ்வாறு உடலில் ஒட்டி எடுத்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விமான ஊழியர்கள் இந்தியர்கள் தான், ஆனால் தற்போது துபாயில் வசித்து வருகிறார்கள். இவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பணியில் வந்துவிட்டு சென்னை விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கிவிட்டு மீண்டும் இன்று காலை சென்னையிலிருந்து துபாய் செல்லும் எமிரேட் பயணிகள் விமானத்தில் பயணிப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் விமான ஊழியர்கள் 2 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை செய்த போது இந்த தங்கத்தை இவர்கள் சென்னை விமான நிலையம் அருகே தங்க இருக்கும் விடுதியில் வந்து தங்கத்தை கொடுத்த பயணி மற்றும் இந்த தங்கத்தை வாங்க இருக்கும் 2 பேர் பெற்று செல்வார்கள் என்று கூறினார். இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக சென்னை விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று அங்கு தங்கியிருந்த பயணி ஒருவர் மற்றும் சென்னையை சேர்ந்த தங்கத்தை வாங்க இருந்த 2 பேர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து மொத்தம் 9.46 கிலோகிராம் சுத்தமான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 11.5 கோடியாகும். இதையடுத்து விமான ஏர் கோச்சஸ் 2 பேர் உட்பட 5 பேர் கொண்ட கும்பலை சுங்க அதிகாரிகள் கைது செய்து சென்னையில் உள்ள சுங்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அதோடு அவர்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து மேலும் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் தங்க கடத்தலில் ஈடுபட்ட விமான ஏர் கோச்சஸ்கள் 2 பேர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 11.5 கோடி மதிப்புடைய 9.46 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.